உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாயை குரு பார்க்கிறார். இதனால் குருமங்களையும் யோகம் ஏற்படுகிறது. மேலும் குரு வீட்டில் புதன் இருப்பதால் பரிவர்த்தனை யோகம் அமைய புதனும் சூரியனும் இணைந்து புதாதித்ய யோகத்தையும் உருவாக்குகிறார்கள். அதோடு சனிப்பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு சகல யோகத்தையும் வழங்கப் போகிறது. புத்தாண்டின் கிரகநிலை. புத்தாண்டின் தொடக்கத்தில் தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தனவரவு தாராளமாகும். இந்த ஆண்டு முப்பெரும் கிரகங்களின் பயிற்சி நடக்கிறது. அர்த்தாஷ்டமம் சனி விலகப் போவதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். குரு கடகத்துக்கு வந்த பின்னால் உங்கள் ராசியை பார்க்கப் போகிறார். அதிலும் அவர் உச்சம் பெற்று பார்ப்பதால் இந்த காலம் ஒரு பொற்காலமாக அமையும். ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு யோகத்தை தரப்போகிறது. குருவின் பார்வை பலன். ஆண்டின் தொடக்கத்தில் மிதனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். குருவின் பார்வை 2, 4, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே குடும்ப முன்னேற்றம் கூடும். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தி தரும். வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டு. தம்பதியர் ஒரே இடத்தில் பணிபுரிய வாய்ப்பு உருவாகும். புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடும். தாய் வழி ஆதரவு உண்டு. மீனராசியில் சனி சஞ்சாரம். உங்கள் ராசிக்கு இதுவரை 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 6/3/2026 அன்று பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அங்கிருந்து உங்கள் ராசிக்கு 2, 7, 11 ஆகிய இடங்களை பார்க்கிறார். எனவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வழிபிறக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். நீங்கள் செய்யும் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் கல்யாண முயற்சிகள் கைகூடும். கருத்து வேறுபாடு அகலும். நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். நாடு மாற்றம் வீடு மாற்றம் திருப்தி தரும். வெளிநாட்டு முயற்சிகளில் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். அரசு வேலை கைகூடும். சனியின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் லாபஸ்தானம் புனிதமடைகிறது. தொழில் வெற்றி நடைபோடும். பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். பணிபுரியும் இடத்திலிருந்து பிரச்சனை படிப்படியாக அகலும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வீடு இடம் வாங்கும் கனவு நனவாகும். எடுத்த முயற்சிகள் யாவும் லாபம் தரும். கடகராசியில் குரு சஞ்சாரம். 26/5/2026 அன்று கடகராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். அவரது பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியிலும் 3, 5 ஆகிய இடங்களிலும் பதிகிறது. ஜென்மராசியை குரு பார்ப்பதால் நன்மைகள் அதிகம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சியும் புது முயற்சிகளில் வெற்றியும் ஏற்படும். கூட்டாளிகளால் லாபம் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் நல்ல சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறும். நாகரிக பொருள்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். புதிய திருப்பங்கள் யாவும் பலப்படும். புகழ்மிக்கவர்களின் பட்டியலில் உங்கள் பெயரும் இடைபடும். குருவின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பல முறை முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். குருவின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுகிறது. பிள்ளைகளின் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் சூழல் உருவாகும். நினைத்ததை உடனடியாக செய்வீர்கள். வெளிநாட்டு அழைப்புகள் வரும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் பலன் தரும். சிம்மராசியில் குரு சஞ்சாரம். 20/10/2026 அன்று குரு சிம்மராசிக்கு பயிற்சியாகிறார். உங்கள் ராசிக்கு 10இல் குரு வரும் பொழுது பலவித நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தன பஞ்சமாதிபதி குரு என்பதால் வருமானம் உயரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தாய் வழி ஆதரவு திருப்தி தரும். ராகு கேது பயிற்சி. 2026ஆம் ஆண்டில் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது பயிற்சி நிகழ்விருக்கிறது. தற்போது 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் 3ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அர்த்தாஷ்டம ராகு விலகுவதால் இனி தொட்டது தொடங்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது இனி 9ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். எனவே பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது. 3ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் முன்னேற்ற பாதையில் இருந்த இடையூறு விலகும். அர்த்தாஷ்டம ராகு விலகிவிட்டது. அனைத்து வழிகளிலும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். ஆரோக்கிய தொல்லை அகலும். ஒரு சிலர்
விற்ற இடத்தை மீண்டும் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். சகோதர ஒற்றுமை பலப்படும். சமுதாய பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். 9ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் பாகியஸ்தானம் பலம் பெறுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் அமைய வழிபிறக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வெளிநாடு சென்று பணிபுரிய நினைத்தவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரும். பரிகாரம்: இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி வழிபாடு நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.